அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ். இது தீபக் ரவிச்சந்திரன், ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து. இன்றைக்கும் ஒரு செம்மையான நியூஸோட தாங்க வந்திருக்கேன். என்னென்னா, டாடா மோட்டர்ஸோட ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்ததுன்னா டாடா மோட்டர்ஸ் கிட்ட இருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் கிடைச்சதால எவ்வளோ டெக்னிக்கல் சைடில் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடைசியாக டெக்னிக்கல் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த ஒரு கம்பெனியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கம்பெனி பற்றி நம்மளுக்கு பேசிக் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக நான் சில ரிவ்யூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த கம்பெனி இந்த கம்பெனி நேம் வந்து ஆட்டோ லைன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி 1996 வந்து திறக்கப்பட்டது. இதோட பிஸ்னஸ் மோட்டிவ் என்னென்னா, ஆட்டோமொபைல் இருக்க செக்டாருக்கு காம்போனன்ட்ஸு, மெட்டல் திங்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. எக்ஸ்பெஷலி என்னென்னலாம் பிரேக்கு, எக்ஸாஸ்ட் சிஸ்டமு, இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இவங்களோட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டர்ஸ், மகேந்திரா, ஹீரோ ஹோண்டா அண்ட் வோல்க்ஸ்வேகன். ஓகேங்களா? இப்போ நியூ வெஞ்சரா டாட்டாவோட ஜாயின் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பீட் அப்படின்ற இவி வெஹிக்கிளை லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க. இதோட செட்டப் வந்து டாடா மோட்டரோட பிளான்ட்லேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட வந்து 204 கோடிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்து 4 இண்டஸ்ட்ரி ஏரியாவில் இருக்குது. மகாராஷ்டிரா, உத்தரகண்ட், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு வில் பி த ஹப் ஆஃப் ஆட்டோமொபைல். ஓகேங்களா? எஸ்பெஷலி உரகடம்லாம் போறீங்கன்னா ஆட்டோமொபைல் தான் ஃபுல்லாகவே. ஸோ இதுக்கான நியூஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, போயிட்டு கூகுளில் டைப் பண்ணாலும் வந்துடும். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லே ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 204 கோடி வந்து இந்த கம்பெனிக்கு டாடா மோட்டர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெக்னிக்கல் செக்ஷனில் இந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோம். சரி, ஓகே. இந்த நியூஸ் வந்து நேற்று தான் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து அதை பார்த்து நோட் பண்ணேன். அதில் தான் இன்றைக்கி கொடுக்க வந்தேன். ஸோ நியூஸ் வந்த கையோட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமாக 20% வந்து ஏறி இருக்குது டோட்டலாக. ஸோ அங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், நான் கேண்டில் கிட்ட வச்சோடனே. ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்லி, இப்போ ஏன் வீக்லி நான் வச்சுருக்கேன், எப்போவுமே வந்து டே தான் வச்சுருப்பேன். இந்த வீக்லி பிரேக் அவுட்டை மட்டும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வில் பி கோ வித் 180 or 200 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 500 crores தான். ஓகேங்களா? 550 crores தான். பட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 204க்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஒரு ஹியூஜ் ரேலி இங்கேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் நியூஸஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டில். பட் அதை பற்றி புரிதல் இருக்கணும். ஒன்று புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை புரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.